அத்தியாயம் 3 ஹீரோவாக வேண்டும். அஜய் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அவன் முகம் பலவிதமான வெளிப்பாடுகளை கொடுத்ததையு அவர் அடிக்கடி தனது தனிப்பட்ட நோட்பேடை குறிப்பிட்டு மீண்டும் தனது புள்ளிகளுடன் தொடர்புடையதாக தேடுகிறார். அவர் தனது தேவைகளை இன்னும் கண்டுபிடிக்காத விஷயத்தை அவரது முகம் சுட்டிக்காட்டியது. அந்த நேரத்தில் அவரது தந்தை பிரதாப் அங்கு வந்தான். அவன் தன் மகனையே சில நிமிடம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ குழப்பங்களை எதிர்கொள்வதை புரிந்து கொண்டு அவனுடைய குழப்பத்திற்கு விடை தேடினான். அவருக்கு அவனை நன்றாகத் தெரியும். அவரது கேரக்டர் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அவன் ஒரு துணிச்சலான நபர். அவன் தனது உதவிக்காக மற்றவர்களிடம் எந்த உதவியும் கேட்க மாட்டான். வணிக நடவடிக்கைகளில் அவருக்கு நல்ல துணையாக இருந்தான். அவர் தங்கள் வணிகத்தை மேம்படுத்த பல புதிய யோசனைகளைக் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் அவரது யோசனைகள் மிகவும் தனித்துவமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தன. அவன் எதற்கும் தயங்க மாட்டார். மேலும் அவரது முடிவுகள் தெளிவாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். தவிர அவன் ஒரு வலிமையான மற்றும் அன்பான நபர். அவன் ஒரு தளத்தின் மூலம் யாரையும் எளிதில் ஈர்க்க முடியும். அவனுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்கள் முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடியவை மற்றும் தெளிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவன் மற்றவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை எளிதில் புரிந்து கொள்வான். எனவே அவர் தனது வார்த்தைகளையும் செயல்களையும் பொருத்தமானதாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த திறமை அவரை மற்றவர்களிடையே தனித்துவமான மற்றும் அழகான நபராக காட்டியது. அவர் வணிகம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் ஆர்வம் கொண்டவர். இதன் காரணமாக அவர் தனது வணிக யோசனைகளில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார். அவரது மகன் தங்கள் வணிகத்திற்காக புதிய மற்றும் புதுமையான யோசனைகளை தேடுவதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அது என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அறிய அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அவர் பொறுமையுடன் அவரது மகன் என்று அழைக்கப்பட்டார். அஜய், அவர் திடீரென்று தலையை திருப்பினார். ஆம் அப்பா, அவர் பதிலளித்தார். என்ன தேடுகிறாய்? செயற்கை நுண்ணறிவு பாப்பாவை பற்றிய விவரங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். கணினிக்காகவா? இல்லை பாப்பா. நான் தொழில்துறையில் செயற்கை நுண்ணறிவை ரோபோக்கள் அல்லது வேறு வகையாக தேடுகிறேன். சரி, தொழில்துறை வேலைக்கான புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை நீங்கள் தேடுகிறீர்களா? இல்லை, நான் மற்ற நிபுணர்கள் மற்றும் பொது மக்களின் கோட்பாடுகள் மற்றும் கருத்துக்களை தேடுகிறேன். கோட்பாடுகள் மற்றும் கருத்துக்கள். ஆனால் அதன் பயன் என்ன? இவை அனைத்தும் அவர்களுக்கான எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் மட்டுமே. இந்த விஷயங்களைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதார நிபுணரின் கோட்பாடுகள் மட்டுமே நமக்கு முக்கியம். மேலும் தகவல் தேவைப்பட்டால் அவர்களின் திறனை நன்கு புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளின் கருத்தை கருத்தில் கொள்ளலாம். அதை பயன்படுத்தும் விதமும் அதிலிருந்து கிடைக்கும் லாபமும் நமது திறமையை அடிப்படையாகக் கொண்டது. அஜய் ஒரு நொடியில் அவன் தன் தந்தையின் முகத்தை உற்று பார்த்தான். பின்னர் அவன் தன் கணினியை மூடிவிட்டு அவரது குறிப்புகளையும் காகிதங்களையும் அவரது மேஜையின் வரைபடத்தில் வைத்தான். பின்னர் அவர் தனது நாற்காலியை தனது தந்தையின் பக்கம் திருப்பி அவரை அருகில் இருந்த நாற்காலியில் உட்காரச் சொன்னார். மகனின் மனதை புரிந்து கொண்ட பிரதாப் எதையோ விளக்கப் போகிறான். ஆர்வமாக அந்த நாற்காலியில் அமர்ந்து அவன் வார்த்தைகளைக் கேட்டான். அப்பா, பொருளாதார நிபுணரின் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் நிச்சயமாக எங்களுக்கு உதவும். நான் அதை மறுக்கவில்லை. இது லாபம் மற்றும் நஷ்டத்தைக் கண்டறிந்து கணக்கிட உதவும். இயந்திரங்கள் எவ்வாறு உழைப்பை மாற்றும் மற்றும் அவற்றின் வேலைகளை மாற்றும், எவ்வளவு லாபம் அதிகரிக்கும், அவை நிறுவனங்களின் செலவு மற்றும் நேரத்தை எவ்வாறு நிர்ணயிக்கும் மற்றும் பல. இது தொழில்துறையின் தாக்கம் மற்றும் அதன் பொருளாதார நிலை பற்றிய தகவல்களை மட்டுமே வழங்குகிறது. ஆனால் வணிகத்தை மேம்படுத்த இவை போதாது. அந்த இயந்திரங்களின் திறன், மக்களின் வாழ்க்கையில் அதன் தாக்கம், மாறிவரும் கலாச்சாரம், அந்த நேரத்தில் நமது மக்களின் உளவியல் நிலைமைகள், பிற புதிய கண்டுபிடிப்புகள், அந்த சமூகத்தின் சமூக நிலை மற்றும் இந்த மாற்றத்தின் இழப்புகள் போன்ற பிற அம்சங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவே ஒரு பொருளின் மதிப்பை தீர்மானிக்கிறது. அவன் இவற்றைச் சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவனுடைய அப்பா குறுக்கிட்டு, இவையெல்லாம் பொருளாதார ஆராய்ச்சியால் மறைக்கப்பட்டவை அல்லவா என்று கேட்டார். ஆமாம் அப்பா,
ஆனால் அது எதையாவது பற்றி ஆழமாக சிந்திக்காது. பொருளாதார ஆராய்ச்சியின்படி ஆராய்ச்சியாளர் எதிர்கால பிரச்சினைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். நுண்ணிய பார்வையில் அதன் தாக்கங்கள் ஆழமாகவும் தெளிவாகவும் உள்ளன. ஆனால் பல காரணங்களால் நல்ல ஆராய்ச்சியாளர்களும் எதையாவது தவறவிட்டனர். அதனால்தான் நாம் பல கோட்பாடுகளையும் அவற்றின் யோசனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் அது பல விஷயங்களுக்கான தேவையை உருவாக்கும். குறிப்பாக உணவுகள், உடைகள், தூய நீர், மருந்துகள் போன்ற அடிப்படை பொருட்களின் தேவை. இது ஒரு வளரும் இடமாக இருக்கும். எனவே சில நாட்களுக்குப் பிறகு அது அவர்களின் தயாரிப்புகளின் நல்ல சந்தையாக கருதப்படும். இந்த விஷயங்கள் பொருளாதார வல்லுநர்களால் பரிசீலிக்கப்படும். ஆனால் அவர்கள் 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலை பிரச்சினைகளை இழக்க நேரிடலாம். 3ஆம் நிலை பிரச்சினை. ஆமாம் அப்பா, அது என்னவாக இருக்கும்? ஆனால் அது எங்கள் வணிக பாணியையும் வாழ்க்கையையும் மாற்றிவிடும். ஆனால் உங்கள் ஆராய்ச்சிக்கும் இந்த விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு? ஆமாம் அப்பா, அது நமக்கு பழக்கமான உதாரணம், வைரசுக்கான லாக்டவுன். இங்கே அந்த இடம் ஏதேனும் தொற்றுநோய் அல்லது தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் அதன் அரசாங்கம் அந்த இடங்களை பூட்டிவிடும். அதனால் தொழிலாளர்கள் உடல் வேலைகளைச் செய்ய நிறுவனத்திற்குச் செல்ல முடியாது. அது அதன் உரிமையாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினால் அதே நேரத்தில் அவர்களின் வேலை நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது. ஏனென்றால் அவை மனிதனின் புத்திசாலித்தனத்திற்கு எவ்வளவு தூரம் சமமான விளைவை கொடுக்கின்றன என்பது எங்களுக்குத் தெரியாது. அதே நேரத்தில் சில தொழில்நுட்பங்கள் போதுமான நுண்ணறிவுடன் சந்தையில் கிடைக்கின்றன. போதுமான புத்திசாலித்தனம், அது போதும் என்று சொல்கிறீர்களா? பிறகு மனிதர்களின் படைப்பாற்றல் பற்றி என்ன? அவர் உதடுகளில் நல்ல புன்னகையை காட்டி, ஆமாம் அப்பா, நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனின் படைப்பாற்றலுக்கு நிகரான சிந்தனை திறனை யெகூலை அடையும் வரை ரோபோக்களின் உழைப்பை மாற்ற முடியாது. அதே நேரத்தில் இந்த புரட்சி நம்மை ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு இட்டுச் செல்லலாம். அப்பாவை கற்பனை செய்து பாருங்கள். இது எங்களுக்கு வேறு ஏதேனும் சிக்கல்களை ஏற்படுத்துமா என்று கேட்டான். ஆம், இது பொருளாதார கண்ணோட்டங்களைத் தவிர்த்து பிரச்சினைகளை ஒலிக்கும். இந்த இடத்தில் நாம் உளவியல், மருத்துவ, சமூக மாற்றங்கள் மற்றும் பல விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் அவர்களின் உரையாடல் அவரது தாயின் ஒலி குறுக்கிடப்பட்டது. அஜய், இருவரும் அந்த இடத்திலிருந்து எழுந்து அந்த குரலுக்கு வார்டுகளுக்குச் சென்றார். அம்மா, நான் வருகிறேன், அவர் பதிலளித்து சமையலறைக்குள் நுழைந்தார். அவன் சமையலறைக்குள் நுழையும் வரை பிரதாப் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தான். இந்த விளக்கங்களைப் பற்றி அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இது வணிகத்தைப் பற்றிய போதுமான சிந்தனை இல்லை, ஆனால் இவை முக்கியமான அடிப்படை அறிவு மற்றும் வணிகத்தில் நுழைவதற்கான அடிப்படை தகுதி. ஆனால் தனக்குப் பிறகு தனது தொழிலைக் கைப்பற்றவோ அல்லது புதிதாக தொழில் தொடங்கவோ தனக்கு நல்ல அறிவும் திறமையும் இருப்பதாகத் தெரியும். மகனின் திறமை தெரிந்தாலும் அவரை பாராட்டாமல் தலைக்கு எடை வரலாம், திறமையை குறைக்கலாம் என்று நினைத்தார். அவரது குணாதிசயத்தின்படி அவர் எல்லா வழிகளிலும் புதியதை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் சில செயல்களைச் செய்ய வேண்டும். அவர் தனது எண்ணங்களில் தெளிவாக இருந்தார். அவர் மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாகவும் வித்தியாசமாகவும் தோன்ற வேண்டும். அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது, ஹீரோவாக வேண்டும். அதற்காக அவர் மேலும் பலன் கொடுத்தார். அவர் ஜிம் செய்யப் போகிறார், பல விளையாட்டுகளை விளையாடி புதிய அறிவை பெற்றார். கல்லூரி அல்லது அலுவலகம் அல்லது பொது இடம் அல்லது எல்லா இடங்களிலும் அவர் ஒரு ஹீரோவாக இருக்க விரும்புகிறார். அவரது செயல்பாடுகள் அவரை ஒரு தனித்துவமான நபராகக் காட்டியது மற்றும் மற்றவர்கள் மத்தியில் அவரை ஆதிக்கம் செலுத்தும் நபராக மாற்றியது. ஒவ்வொரு விவாதத்திலும் உறுப்பினர்கள் அவரது கருத்தையே இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்வார்கள். அஜய் சமையலறைக்குள் நுழைந்தான். அவனுடைய அம்மா அவர்கள் குடும்பத்திற்காக ஏதோ சமைத்துக் கொண்டிருந்தார். ஏன் அம்மா இப்படி செய்கிறாய்? வேலையாட்கள் எங்கே என்று கேட்டார். நான் அவர்களுக்கு சம்பளத்துடன் சில நாட்கள் விடுமுறை அளித்தேன், அவள் சொன்னாள். ஏன் அம்மா,
நாளைக்கு மட்டும் டூர் போறோம்? ஆம், ஆனால் என்னால் எந்த வேலையும் இல்லாமல் வெறுமனே உட்கார்ந்து நேரத்தை கடத்த முடியாது. நேற்றே என் வேலைகளை முடித்துவிட்டேன், அதனால்தான் இந்த வேலைகளைச் செய்கிறேன். அவள் சொன்னாள். சரி அம்மா, ஏன் என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டான். ஆம், உங்கள் அறையில் உங்கள் போனியை மறந்துவிட்டீர்கள், அது நீண்ட காலமாக ஒலிக்கிறது, அது யார் என்று பாருங்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். அவர் தனது அறையை நோக்கி ஓடினார். அவர் தனது பொன்னியைத் தேடி அதன் அழைப்பு வரலாற்றைச் சரிபார்த்தார். அவருக்கு ஸ்டீவிடமிருந்து 3 தவறிய அழைப்புகள் வந்துள்ளன. அவரது அழைப்பைப் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. பின்னர் அவர் விஷயத்தை அறிய அவரை மீண்டும் அழைத்தார்.